வணக்கம். வகுப்பு 6 மூன்றாம் பருவத்தினுடைய தொகுத்தறி தேர்வினுடைய கணித பாடத்தின் வினா விடைகளை ஒரு முறை பார்த்துடலாம். இது உங்களுக்கு தேர்வு எழுத இருக்கிற மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும். முதல்ல 60 மதிப்பெண்கள் கொண்ட வினா தாளாக அந்த தொகுத்தறி தேர்வு அமையும். அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறதுல ஒரு 5 வினாக்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படிங்கிறதுல ஒரு 5 வினாக்கள், சரியா தவறா பதில் கூறுவதில் ஒரு 5 வினாக்கள், பொறுத்துக அப்படிங்கிற அமைப்பில் ஒரு 5 வினாக்கள் அப்படிங்கிற அமைப்பில் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கக்கூடிய அமைப்பாக ஒரு மதிப்பெண்கள் வினாக்கள் 20 வினாக்கள் நமக்கு கேட்கப்படும். 20 வினாக்களுமே எளிமையான வினாக்களாக இருக்கும். அதனுடைய அமைப்பில் அந்த வினாக்களை தேர்வு செய்து 20 மதிப்பெண்களையும் பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்து எவையேனும் 10 வினாக்கள் விடையளி அப்படிங்கிற அமைப்பில் நமக்கு பைத்திரண்ட 20ங்கிற அமைப்பில் 2 மதிப்பெண்கள் வினாக்கள் இருக்கும். அந்த வினாக்களும் மிக எளிமையான வினாக்களாக தான் அமையும், புத்தக வினாக்களாகவே இருக்கும். அதை செய்துட்டோம்னா அதற்கு அடுத்தபடியாக 3 மதிப்பெண்கள் வினா இருக்கும். இதில் எவையேனும் 5. இந்த 2 மதிப்பெண்கள் வினா 3 மதிப்பெண்கள் வினா எவையேனும்னு கேட்டிருக்கிறதுனால அதில் நமக்கு என்ன தெரிகிறதோ அதை சூஸ் பண்ணி அந்த வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்கிறது. அதனால் எல்லா வினாக்களுக்கும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எது எளிமையாக இருக்கின்றனவோ அந்த வினாக்களை தேர்வு செய்து அந்த வினாக்களுக்கான விடையை சரியாக செய்து முழு மதிப்பெண்கள் பெறணும். அடுத்தபடியாக 5 மதிப்பெண்கள் வினாக்கள் இருக்கும். அதுவும் ஏதேனும் 1 அப்படிங்கிற அமைப்பில் 2 5 மதிப்பெண்கள் வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு வினாவை தேர்வு செய்து அதற்குரிய முழு மதிப்பெண்ணையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம முழுமையாக ஒரு தொகுத்தறி தேர்வு எப்படி அமையுங்கிறத தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த தேர்வை அணுகணும். ஏற்கனவே நீங்கள் இதற்கான பயிற்சி எடுத்துருக்கிறீங்க. முதல் பருவம் 2ஆம் பருவம் தேர்வுகளில் எப்படி வினா அமைப்பு முறை இருந்ததோ அதே அமைப்பு முறையில் தான் இந்த வினாக்களும், அதாவது இந்த நீங்கள் எழுத இருக்கின்ற 3ஆம் தொகுத்தறி தேர்வினுடைய வினா அமைப்பும் இருக்குங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இது ஒரு மாதிரி வினாவாக இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை செய்ய முயற்சி எடுக்கிறோம். -5 முதல் +5 வரை உள்ள முழு எண்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை 11ன்னு குறிச்சிருக்கிறோம். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் 11 விடையாக தேர்வு செய்திருக்கிறோம். காரணம் தெரியணும். இப்போ இந்த முழுக்களை நாம் என்ன பண்ணுறோம், வரிசையாக எண்கோட்டில் குறிக்கிறோம். அப்படி குறிக்கும்போது 0த்தை தொடர்ந்து வரக்கூடிய எண்கள் மிக எண்களாகவும் 0த்திற்கு முந்தி இருக்கக்கூடிய எண்கள் குறை எண்களாகவும் எழுதப்படணும். அப்படிங்கிற அதனுடைய அமைப்பு முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதில் 0த்தை தொடர்ந்து 1 2 3 4, 0த்திற்கு முன்புறம் -1 -2 -3 -4 -5 அப்படி குறித்ததற்கு பிறகு இந்த கேள்வியினுடைய அந்த கேட்புங்கிறது நமக்கு நன்கு புரியணும். -5 முதல் 5 வரை. அப்போ 5 -5 புள்ளி வச்சு குறிச்சிக்கோங்க, +5 புள்ளி வச்சு குறிச்சிக்கோங்க. -5லேருந்தே எண்ணி வரணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இப்படி கூட நினைக்கலாம். 1 முதல் 5 வரை 10, -1 முதல் -5 வரை ஒரு 5, இந்த ஒரு 5 இந்த ஒரு 5 கூட்டும் பொழுது 10, இந்த 0த்தையும் சேர்த்து 11 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவெடுத்து இந்த விடைக்கு 11ங்கிற விடையை தேர்வு செய்து நம்ம சரியான விடையை பெறணும். அடுத்தபடியாக 53/17 தலைகீழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைகீழி அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா பெருக்கல் தலைகீழி அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அப்போ இதை தலைகீழாக மாற்றம் செய்வது தான் தலைகீழி. இப்போ இதிலேயே கூட்டல் தலைகீழி பெருக்கல் தலைகீழி, அந்த கூட்டல்னு கொடுத்துருந்தா அது வேறு. இங்கே நமக்கு தலைகீழின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பெருக்கல் தலைகீழி தான் அப்படிங்கிறத முடிவு செய்து இந்த 17 மேலே எழுதப்படணும், 53 கீழே எழுதப்படணுங்கிற அமைப்பில் இதனுடைய விடை அமைப்பு
17/53 அப்படிங்கிற விடையை தேர்வு செய்யணும். அதற்கு அடுத்தபடியாக 818 சுழல் சமச்சீர் வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுழல் சமச்சீர் வரிசை அப்படின்னு சொன்னால் இது ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டு அதை ஒவ்வொரு 90 டிகிரிக்கும் சுழற்றும் போது இந்த 818 அப்படிங்கிறது 2 முறை திரும்பவும் அதே மாதிரியாக வரும். இந்த புறம் சுழற்றும் போது அந்த 818 அப்படிங்கிறது இதை நோக்கி எழுதப்பட்டிருக்கும். திருப்பி நேர் எதிராக வைக்கும்போது இந்த 8 வடிவம் மாறாது, 1 வடிவம் மாறாதுங்கிற அமைப்பில் 818 கிடச்சிடும். திரும்ப இந்த பக்கம் சுழற்றும் போது 818 நேராக இருக்காது. திரும்ப மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு வரும்போது 818 வந்துடும். அதனால் 2 முறை இந்த 818 அப்படிங்கிறது தன்னுடைய ஒரிஜினாலிட்டி ஷேப் அப்படிங்கிற கொடுக்கப்பட்ட நிலையில், வரையப்பட்டிருக்கிற நிலையில், எழுதப்பட்டிருக்கிற நிலையிலேயே இருக்கும். அப்படிங்கிறதுனால இதற்கான சுழல் சமச்சீர் வரிசை அப்படிங்கிறது 2 தடவை சரியாக இருக்கும். அப்படிங்கிறனால 2. அடுத்தது, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இருமடங்காகும் போது அதன் பரப்பளவு என்ன அப்படிங்கிறது தான். பரப்பளவு எந்த மடங்காக மாறும் அப்படிங்கிறது தான் வினா. 4 மடங்காகும்னு விடை சொல்லியிருக்கிறேன். அதற்கான காரணம் தேடுவோம். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சூத்திரம் நீளம் பெருக்கல் அகலம், L பெருக்கல் B. அதனால் LB சதுர அலகுகள். இப்போ நம்ம மதிப்பெல்லாம் எதுவும் கொடுக்கல, அதனால் சூத்திர அமைப்பிலேயே வைத்துக் கொள்கிறோம். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவிற்கான சூத்திரம் LB. L என்பது நீளம், B என்பது அகலம், இரண்டையும் பெருக்கி வர விடை. அடுத்தது, ஒரு அதிகரிப்பு செய்திருக்கு. அந்த அதிகரிப்பிற்கு பிறகு அந்த செவ்வகம் பெரிதாகிறது அப்படின்னா அந்த பெரிதாகக்கூடிய செவ்வகத்தினுடைய, அதிகரித்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு L B. ஒரு மாற்றம் வேணுங்கிறதா L B நீளம் பெருக்கல் அகலம் தான். எவ்வாறு இந்த நீளம் அதிகரிக்கிறது? 2 மடங்கு அதிகரிக்கிறது. அதனால் 2L. இந்த L 2 மடங்காகிறது, அதனால் 2L. இந்த B 2 மடங்காகிறது, 2B. இப்போ இந்த Lஐயும் Bஐயும் பெருக்குனா LB. இந்த 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 4 4 4 LB 4LBன்னு வந்திருக்கிறதுனால பழைய LBங்கிற அளவை போல இந்த புதிய அமைப்பானது 4 மடங்கு அதிகரிக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய காரணத்தோடு கூடிய விடை. எனவே இதனுடைய விடை அமைப்புக்கு நம்ம தேர்வு செய்ய வேண்டிய மதிப்பு 4 அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே நமக்கு என்ன தடுமாற்றம் வந்துடக்கூடாது. 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா, உடனே நம்ம 2ங்கிறத தேர்வு செய்வோங்கிறதாக முதல் ஆப்ஷன் 2ன்னு இருக்குது. அதில் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஒவ்வொரு பக்கமும் 2ஆக அதிகரிக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ L என்பது 2L, B என்பது 2B அப்படின்னு சுற்றி அதிகரிக்கப்படணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் நீளமும் அகலமும் பெருக்கப்படும் போது 4LB என வருவதால் 4 மடங்குங்கிற விடையை தேர்வு செய்யணும். அடுத்தபடியாக 1 4 9 16 25 அப்படிங்கிற இந்த எண் அமைப்பில் உங்களுக்கு இங்கே ஒரு கோடு போட்டு நிறுத்தி இருக்கிற இந்த எண், இந்த உறுப்பு என்னவாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழு வர்க்க எண்கள் அப்படின்னு இதற்கு பேர். இது நம்ம 8ஆம் வகுப்பில் இருந்து படிக்க இருக்கின்றோம். இருந்தாலும் இப்போயே நமக்கு ஒரு பயிற்சியாக தொடங்குகிறோம். இது எப்படி வருது? ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கி, இருமுறை பெருக்கி இந்த எண்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த 1 1ஆலேயே பெருக்கி 1 உருவாக்கப்பட்டிருக்கு. அதான் அந்த முதல் உறுப்பு. 2ஆலேயே பெருக்கி 2 4 அப்படிங்கிறதான் இந்த 2ஆவது உறுப்பாக உருவாக்கப்பட்டிருக்கு. 3 9, அப்போ இந்த 9 தான் இங்கே 3ஆவது உறுப்பாக உருவாக்கப்பட்டிருக்கு. 4 16 பெருக்கல் வாய்ப்பாட்டின் மூலமாக தான் விடைபெறுகிறோம். 4 16, அதுதான் இங்கே 4ஆவது உறுப்பாக இருக்கிறது. அப்போ 5ஆவது உறுப்பு அப்படிங்கிறது 5 25 அப்படின்னு உருவாக்கப்பட்டிருந்தா அப்போ அடுத்து வரக்கூடிய 6ஆவது உறுப்பு 6 36 அப்படின்னு உருவாக்கி அதனுடைய விடையை நம்ம தேர்வு செய்யணுங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறணும். வாழ்த்துகள். மிக சிறப்பான முறையில் இந்த தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் தான் அமையும். நன்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். பாராட்டுகள், வாழ்த்துகள்.